லைஃப்ல நம்ம பல நேரங்கள்ல எல்லாமே தலையெழுத்துங்க, எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க நம்ம சொல்றோம். முதல்ல விதினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். விதி அப்படின்னா அந்த விளைவுகளை உங்களால ஏத்துக்க முடிஞ்சதுன்னா நீங்க நல்லதுங்கிறீங்க. அந்த விளைவுகளை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அது எனக்கு கெட்டதுங்கிறீங்க. இந்த மரமா வளர்ந்து நிற்கிறதுங்கிறது நீங்க எந்த எண்ணத்தை விதையாக விதைத்தீர்களோ அதுதான் மரமாக வளர்ந்து நிற்குது. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு நாயை கண்டா பயம்னா குழந்தைக்கு அந்த நாயை கண்டா பயப்படும். ஏன்னா குழந்தைக்கு நாயை கண்டா பயப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை யார் விதைக்கிறான்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா குழந்தைய வளர்த்தும் போதே விதைச்சிடும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ தொடர்ந்து நீங்கள் ஒரு பல்வேறு வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு அதில் வரக்கூடிய புரிதல்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக கேட்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். அதை நீங்கள் திரும்ப கேட்கும்போது ஏற்கனவே நீங்கள் அதை கேட்டதனுடைய ஒரு அனுபவத்தை வச்சு மறுபடியும் நீங்கள் அதை லிசன் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் அதை லிசன் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆழமாக புரியும். அப்போது நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதில் ஒரு கீ எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். உங்களுடைய தாட் தான் இதில் ரொம்ப முக்கியமான கீ. அப்போ இந்த தாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? லைஃப்பில் நம்ம பல நேரங்களில் எல்லாமே தலையெழுத்துங்க, எல்லாமே விதிப்படி நடக்குதுங்க நம்ம சொல்கிறோம். இப்போ தலையெழுத்து அப்படின்னா என்ன? எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ விதின்னா என்ன? முதல்ல விதினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். விதி அப்படின்னா ஒரு சர்டன் ரூல்ஸ். எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு என்னங்க? விதினா ஆங்கிலத்தில் என்னங்க? ரூல்ஸ். அப்போ எல்லாமே சர்டன் ரூல்ஸில் நடக்குது. அப்போ விதிப்படி நடக்குதுன்னா நாம் எப்போ நம்மளுடைய காரியங்களில் நம்மளுடைய செயல்பாடுகளில் சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் நடந்தால் நமக்கான ரிசல்ட்டும் ரூல்ஸ் படி நடக்காது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நாம் ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் சிக்னல் இருக்குது. இந்த டிராஃபிக் சிக்னலில் நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் வந்து ரெட்டு விழுந்தால் ஸ்டாப் பண்ணுவீங்க, க்ரீன் விழுந்தால் போவீங்க. இப்போ டிராஃபிக் சிக்னலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிராஃபிக் சிக்னல் இருந்து ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். யார் வேணால் எப்படி வேணால் போகலாம் அப்படின்னு நம்ம பயணம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேங்கிறது இல்லை, எல்லாருக்குமான ஒரு நன்மைக்கான ஒரு செயல் திட்டம் பொதுவாக இருக்கிறது. அப்போ அது ஒரு காமன் பிரின்சிபிள். அப்போ நான் சமூகத்தில் எனக்கு ஒரு காமன் பிரின்சிபிள் இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறையிலையும் ஒரு காமன் பிரின்சிபிள் இருக்குது. அந்த பிரின்சிபிள் தான் ரூல். அந்த ரூலை தான் நீங்கள் விதின்னு சொல்கிறீங்க. அப்போ சரியாக திட்டமிட்டு சரியாக வாழ்பவருக்கு, அந்த ரூல் படி ஃபாலோ பண்ணுறவருக்கு ரூல்ஸ் சரியாக இருக்குது. யார் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைங்கிறதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் வருது. ஆனால் அதை நாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு தலையெழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா இந்த தாட் ப்ராசஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்கள் விதியை நீங்களே வடிவமைப்பதற்கு நீங்கள் சில காரியங்களை பண்ணலாம். நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது தான் நடக்கும். ஏன்னா நல்லது பண்ணிங்கன்னா நல்லது தான் நடக்கும், அதுக்கான விளைவு அதுதான் வருங்கிறது ரூல். தீயது பண்ணால் அதுக்கான விளைவு தீயது தான் வருங்கிறதும் ரூல். அப்போ இது ரெண்டுமே ரூல். இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை யோக சூத்திரத்தில் ஒரு 4 படிநிலைகளில் நீங்கள் அதை பார்க்க. அப்போ ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் வார்த்தையாக மாறுது, இந்த வார்த்தை செயலாக உருவெடுக்குது, அந்த செயல் ஒரு விளைவுகளை அந்த ஏற்படுத்துது, அந்த விளைவுகளை உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் நல்லதுங்கிறீங்க. அந்த விளைவுகளை உங்களால் ஏற்றுக்க முடியலன்னா அது எனக்கு கெட்டதுங்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், அது உங்களுக்கு நல்லதா இல்லை நீங்கள் செஞ்ச செயல் அந்த விளைவை உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதான்னு தெரியாமல் நீங்கள் செஞ்ச அறியாமையா? அப்போது நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறது எல்லாமே ஒரு விளைவை உங்களால் ஏற்றுக்க முடியுது, நீங்கள் கெட்டதுன்னு சொல்கிறது எல்லாமே அதனுடைய விளைவை உங்களால் ஏற்றுக்க முடியல, அவ்வளோதானே? அப்போ இது ஒரு 4 படிநிலைகளில் இந்த யோக சூத்திரத்தில் ஒரு ப்ராசஸ். அதாவது எண்ணம் சொல்லாகி செயலாகி விளைவாக உருவெடுக்கக்கூடிய இந்த சுழற்சியில் எண்ணம் தோன்றுது, அதை சீடு அப்படின்னு சொல்லுவோம், விதை. இப்போ அது வந்து ஒரு எண்ணம் வந்து விதையாக விதைக்குது, ஒரு எண்ணம் தோன்றும். அதுக்கப்புறம் அதை பிரசுப்த அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரசுப்த அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சமாக துளிர் விடுவது. அப்போது ஒரு எண்ணம் விதையாக விதைக்கப்பட்டு அது வளர ஆரம்பித்து
அது கிளையாக கிளை எடுக்கிறது. 4வது மரமாக வளர்ந்து நிற்கிறது. அப்போது இந்த மரமாக வளர்ந்து நிற்கிறதுங்கிறது நீங்கள் எந்த எண்ணத்தை விதையாக விதைத்தீர்களோ அதுதான் மரமாக வளர்ந்து நிற்குது. அப்போது நீங்கள் இந்த பிரசுப்த, தனு, விச்சுனம், உதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 நிலை. இந்த பிரசுப்தங்கிறது விதையாக விதைக்கக்கூடியது. தனு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் துளிர் விடுவது. இதை விச்சுனம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வளர்ந்து கிளையாக நிற்கிறது. உதாரம் அப்படிங்கிறது மரமாக மாறி நிற்கும். இப்போ எந்த எண்ணத்தை நீங்கள் விதையாக விதைச்சிங்களோ அந்த எண்ணம் தான் விதையிலிருந்து துளிர் விட்டு அது கிளையாக மாறி மரமாக மாறி நிற்குது. இப்போ என்னால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் விதையாக விதைச்சிருந்தீங்கன்னா அது துளிர் விட்டு வளர்ந்து கிளையாகி மரமாகிற வரைக்கும் முடியுங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் வளர்த்துருந்தால் மட்டும்தான் ஒரு செயலை உங்களால் முடியுங்கிறத நீங்கள் அனுபவிக்க முடியும். தொடங்கும்போது முடியும்னு நினச்சிருப்பீங்க. பாதி தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விதைத்ததை முடியும் என்கிற எண்ணத்தை விதைச்சிட்டு அது துளிர் விடும்போது மரமாகும்போது முடியாதுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் மரமாக மாறும். அப்போது எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் முடியும் வரை, இந்த ப்ராசஸ் முடியும் வரைக்கும் உங்களால் முடியுங்கிற எண்ணத்தை விதைச்சதையே நீங்கள் மரமாக மாற்றுவது வரைக்கும் நீங்கள் அதை உரம் போட்டு தண்ணி ஊற்றி அந்த எண்ணத்தை வளர்த்திங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு அபரிவிதமான ஒரு 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 நம்பிக்கையாக மாறும். ஒருவேளை நீங்கள் முடியாதுன்னு சொல்லையோ அல்லது உங்களுடைய பயத்தையோ உங்களுடைய ஏக்கத்தையோ நீங்கள் விதையாக விதைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மரமாக மாறும். அப்போ எந்த எண்ணம் மரமாக மாறி நிற்குதோ அதுதான் உங்களுடைய செயலுக்கு பின்னாடி இருக்குது. அப்போது நீங்கள் விதைக்கும் பொழுதே சரியான எண்ணத்தை விதைக்கிறீர்களா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திட்டமிடணும். இப்போ பொதுவாக இந்த எண்ணம் எப்பொழுது அதிகமாக விதைக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்குமே பிறந்ததுலேருந்து 12 வயசுக்குள்ளேயே இது விதைக்கப்படுதுங்க. அதாவது பிஃபோர் 12 இயர்ஸ் இட்செல்ஃப். அதை 4 வகையான ஒரு பிலீஃப் பேட்டர்னாக நீங்கள் பார்க்கலாம். பேரண்டல் பிலீஃப், ரிலீஜியஸ் பிலீஃப், சைல்டுஹுட் ட்ராமா, நீங்கள் டாக்ஸிக் தாட்டுன்னு சொல்லி ஒரு 4 பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு குழந்தை ஒரு அம்மா கூடயே வளருது. இப்போ அந்த அம்மாவை பார்த்து தான் வளரும். அப்பாவை பார்க்கும், சொந்தக்காரங்களை பார்க்கும். அதில் பெரும்பான்மையான நேரங்களில் அம்மாவுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் பயம் இருக்குதோ குழந்தைக்கும் அந்தந்த விஷயத்துலலாம் பயம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு அம்மாவுக்கு நாயை கண்டா பயம்னா குழந்தைக்கும் அந்த நாயை கண்டா பயப்படும். ஏன்னா குழந்தைக்கு நாயை கண்டா பயப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை யார் விதைக்கிறான்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா குழந்தைய வளர்த்தும் போதே விதைச்சிடறோம். அப்போது நாம் 12 வயதிற்குள் என்னென்ன அனுபவங்கள் எல்லாம் கடந்து வந்தோம், அப்பா நம்மக்கிட்ட என்னவாக இருந்தார், அம்மா நம்மக்கிட்ட என்னவாக இருந்தாங்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் சூழ்நிலை நம்மக்கிட்ட என்னவாக இருந்தது, இது எல்லாம் எண்ணங்களாக விதையாக விதைக்கப்படுது அந்த குழந்தைக்கு. அந்த 12 வயதுக்கு மேலே அது துளிர் விட்டு வளர்ந்து கிளையாக மாறுகிறது. அப்போ அந்த 12 வயது வரைக்கும் விதைக்கப்படுறத நாம் பாலப்பருவம்னு சொல்கிறோம். 13 வயசுக்கு மேலே அது துளிர் விட்டு கிளையாக மாறுறத குமாரப்பருவம்னு சொல்கிறோம். அதுதான் டீனேஜ். அப்போ சின்ன வயசில் உங்களுக்கு என்ன விதையாக விதைத்ததோ அதுதான் உங்கள் டீனேஜில் கிளையாக வளருது. 3வது உங்களுடைய 24 வயசுக்கு மேலே விருத்த பருவம்னு சொல்கிறோம். இந்த விருத்த பருவம் தான் நீங்கள் எண்ணமாக விதைத்தது மரமாக மாறி நிற்கும். அப்போ சின்ன வயசுலேயே உங்களால் முடியாதுன்னோ உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் பயமோ ஏக்கமோ நீங்கள் அதிகமாக விதைத்திருந்தீங்கன்னா அது உங்களுடைய விருத்த பருவம் 24 வயசுக்கு மேலே அது முடியாது, இல்லை எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் நீங்கள் ஆழமாக விதைச்சிருப்பீங்க. அது மரமாக மாறி நிற்கும். அப்போது ஒரு செயல்பாட்டில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் அடைவதற்கும் அதில் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும், உங்கள் தாட் ப்ராசஸை தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணணும். அந்த எண்ணத்தை நீங்கள் தீவிரமாக தொடர்ந்து கவனித்து அந்த எண்ணத்தில் நீங்கள் தெளிவை விதைக்கவே அது விளைச்சலாக மாறும். அப்போது விதி எனப்படுவது நீங்கள் எதை விதிக்கிறீர்கள் என்பது. அதை விதைப்பதை சரியாக விதைப்பின் நாம் அறுவடை செய்வதையும் சரியாக இருக்கும். சரியானதை விதைப்போம், சரியானதை அறுவடை செய்வோம். நன்றி.